யாத்திராகம் 3வது அதிகாரத்தில் மோசே தேவன் கிட்ட கேட்குறார், உன்னை அனுப்பினது யார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் மறு உத்தரவு சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு. அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் தேவன் இருக்கிறவராகவே தான் இருக்கிறார். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அவர் நமக்கு சுகமாக இருக்கிறார், செழிப்பாக இருக்கிறார், நிறைவாக இருக்கிறார், வெற்றியாக இருக்கிறார். என்னென்னலாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களாக இருக்குதோ அது எல்லாவற்றிற்கும் அவரே தீர்வாக இருக்கிறார். அவர் என்றைக்குமே நம்மளை விட்டு விலகுவதில்லை. எல்லா நேரத்திலையும் நம்ம கண்மணி போல பாதுகாக்கிறார். நம்மளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த ஜனங்கள் விடுவிக்கும்படியாக தான் மோசே அனுப்பப்பட்டார். இன்றைக்கும் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நம்ம கையில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதன் மூலமாக தேவன் நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார்.